அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 2017 குரூப் 2A கேட்கப்பட்ட ஒரு தமிழ் கேள்விகளில் முதல்ல ஒரு 50 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இதெல்லாம் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, இலக்கணத்துக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கங்கிற ஐடியாவெல்லாம் கிடைக்கும். வாங்க கேள்விகளை ஒவ்வொன்றா பாட்டு வந்துடலாம். கரிசலாங்கண்ணி என்னும் மூலிகையை குறிக்காத பெயர் என்ன பெயர்? இதில் கரிசலாங்கண்ணி, கரிசாலை, கையாந்தகரை, தேகராசம் அப்படியெல்லாம் சொல்லப்படுவது கரிசலாங்கண்ணி. குறிக்காத பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கவள்ளி என்பது சரி. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறளில் பயின்று வரும் பொருள்கோள் என்ன? இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆற்றுநீள் பொருள்கோள், நிரல்நிலை, மொழிமாற்று, விற்பூட்டு, தாப்பிசை பொருள்கோள்னு பொருள்கோள் 8 வகைப்படும். இதில் எந்த பொருள்கோள் பயின்று வந்துள்ளது? இதில் பார்த்தீங்கன்னா நிரல் நிறை பொருள்கோள் பயின்று வந்துள்ளது என்பது சரி. கேண்மை இச்சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? கேண்மை இச்சொல்லின் கேண்மைனா நட்பு, எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா பகை என்பது சரி. பாலை நிலத்திற்குரிய பறவைகள் எவை? இது நம்ம 5 இணைகளில் நம்ம சொல்லியிருக்க ஏற்கனவே. தெய்வங்கள் என்ன, அதே மாதிரி இசைக்கருவிகள், உரிப்பொருள் என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். பாலை நிலத்திற்குரிய பறவைகள் புறா, பருந்து என்பது சரி. துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத் திறந்தாரை எண்ணிக் கொண்டற்று. இதில் அமைந்து வரும் மோனை என்ன? இதில் உங்களுக்கு மோனைனா முதல் எழுத்து ஒன்றி பெற தொடர்பது. துறந்தார் பெருமை துணைக்கூறின், இதில் 1, 3 வர்றது. இது பார்த்தீங்கன்னா பொழிப்பு மோனை என்பது சரி. இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இளன். இதில் அமைந்து வரும் தொடைநயம் என்ன? இதில் என்ன, அதாவது இன்பம் துன்பம், இதில் அடி முரண்தொடை அமைந்துள்ளது என்பது சரி. அரியவற்றுள் இச்சொல்லை அசை பிரித்து சரியான விடையை எழுதுக. இதில் அரியவற்றுள் நிறை நிறை நேர் என்பது சரி. சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் அவுகாரம் எத்தனை மாத்திரை அளவினதாய் குறைந்து ஒலிக்கும்? சொல்லுக்கு முன்னாடி தான் அவுகாரம் வரும். அது எத்தனை மாத்திரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். இரட்டை கிளவி இரட்டிற் பிரிந்திசையா என குறிப்பிடும் நூல் எந்த நூல்? இரட்டை கிளவி இரட்டிற் பிரிந்திசையா என கூறும் நூல் நன்னூலாகும். பொருந்தாததை எடுத்து எழுதுக. இதில் எது பொருந்தாத ஒன்று? அரசன் வந்தது, திணைவலு, கபிலன் பேசினால் பால்வலு, குயில்கள் கூவியது என்பது, கமலா சிரித்தாய் அப்படிங்கிறது காலவலு என்பது பொருந்தாத ஒன்று. பொருந்தாததை கண்டறிந்து எழுதுக. இதில் ஆகுபெயரில் 5 கிலோ என்பது என்ன? எடுத்தல் அளவை பெயர். 4 லிட்டர் முகத்தல் அளவை ஆகுபெயர். 3 மீட்டர் நீட்டல் அளவை ஆகுபெயர். இந்தியா வென்றது உவமை ஆகுபெயர் என்பது தவறான ஒன்று, பொருந்தாத ஒன்றாகும். தொழிற்பெயரை கண்டறிக. வா, இதனுடைய தொழிற்பெயர் பார்த்தோன்னே சொல்லிடுவோம், வருதல் என்பதாகும். அகர வரிசை அமைந்துள்ள சொற்களை கண்டறி. இதில் காவரிசை கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனில் பாருங்கள். காக்கா, கீக்கு, கிகி, குக்கு. இதில் காசு, கிளி, கூரை, கேணி, கைப்பிடி என்பது சரி. இனிய நண்ப, இதனுடைய இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா குறிப்பு பெயரச்சம் என்பது சரி. எதிர் ஊன்றல் காஞ்சி, எயில் காத்தல் நொச்சி. இதில் நொச்சி என்பது என்ன? நொச்சி என்பது அந்த நொச்சிப்பூவை சூடி மதிலை காத்தல் என்பது சரி. சொல்லை பொருளோடு பொருத்துக. வனப்புன்னா அழகு, அடவி காடு, வீறு வலிமை, மதுரம் இனிமை. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று திரிகடிகத்தின் ஆசிரியர் நல்லாதனார், ஆசாரக்கோவை, பெருவாயின் முள்ளியார், பழமொழி 400, முன்றுரை அரையனார், சிறுபஞ்ச மூலம் காரியாசான். ஆப்ஷன் ஏ சரியான விடை. தமிழ் விடுதூதின் ஆசிரியர் யார்? தமிழ் விடுதூதின் ஆசிரியர் யார் என்று அறியப்படவில்லை என்பது சரி. ஐஞ்சிறுங்காப்பியங்கள் எனும் வகைப்பாட்டில் இல்லாத நூல். இதை நம்ம சொல்லிடுவோம். ஐஞ்சிறுங்காப்பியங்களில் குண்டலகேசி கிடையாது.
இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதிதாசன் என்பது சரி. கல்லை சேர்த்து கட்டி கடலில் எரிந்து போது கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேறியவர் திருநாவுக்கரசர் அப்பர் என்பது சரி. ரூபாயத் என்பதன் பொருள் என்ன? இது முக்கியமான கேள்வியா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் அப்போ கேட்டுட்டே இருந்தாங்க. ரூபாயத் என்பது 4 அடி செய்யுளாகும். அணு துளைக்காத கிரெம்லின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு ரஷ்ய நாடு என்பது சரி. வைதாரை கூட வையாதே, இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே. இவ்வரியை பாடியவர் கடுவெளி சித்தர் ஆவார். 26 முதல் 32 வயது வரையுடைய பருவ மகளிர். இதில் நம்ம பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண்ணுன்னு பிரிச்சிருப்போம். அந்த வயது 26 to 32 வயதுடைய பருவ மகளிர் தெரிவை என்பது சரி. குமரகுருபரர் மொழிகளில் புலமை மிக்கவர். அவர் தமிழ் மொழி, வடமொழி, இந்துத்தானி மொழியில் புலமை மிக்கவராக விளங்கினார். உயிரிரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என கூறியவர் வள்ளலார் என்பது சரி. இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோடுண்டென கேட்டது தெளிதல். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? இயற்படு பொருளால் கண்டது மறந்து மணிமேகலை என்பது சரியான விடை. ஒன்று கொலாம் எனும் திருப்பதிகம் பாடியவர் யார்? திருநாவுக்கரசர் என்பது சரியான விடை. தமிழ் 3000 எனப்படும் நூல் எந்த நூல்? திருமந்திரம் தான் தமிழ் 3000 என அழைக்கப்படுகிறது. 9 நாளி உடுப்பவை 2 என்று பாடிய புறநானூற்று புலவர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் என்பது சரி. உலகம் முழுவதையும் ஆளி கருதுபவர் எதற்காக காத்திருக்க வேண்டும்? ஆப்ஷன்ல பாருங்க. அவர் கூடிய காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும். சீரா புராணத்தை இயற்றியவர் யார்? சீரா புராணம்னாவே உமரப்புலவர் ஞாபகம் வந்துடணும். அடுத்தது காகம். காகம் பார்த்தீங்கன்னா கரையும், குதிரை கனைக்கும், சிங்கம் முழங்கும், குயில் கூவும். ஆப்ஷன் டி சரியான விடை. மூலன் என்னும் இயற்பெயரை உடையவர் யார்? மூலன் என்னும் இயற்பெயரை உடையவர் திருமூலராவார். ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என கூறியவர் தந்தை பெரியாராவார். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் யார்? இதுவும் ப்ரீவியஸ் இயர் எழுதுனவங்களுக்கு தெரியும், அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சா அகத்தியலிங்கம் ஆவார். நவ்வி இச்சொல்லின் பொருள் என்ன? நவ்வி என்பது மானை குறிக்கும். சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்குடுமை என கூறியவர் முத்துராமலிங்க தேவர் என்பது சரியான விடை. குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படுவது என்ன? புளோரோ கார்பன் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என கூறியவர் கால்டுவெல் என்பது சரியான விடை. தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவுமானால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு. இக்கடித பகுதி யாருடையது? கடித பகுதினா ஒன்று நேருவா இருப்பார், அண்ணா இல்லைன்னா மூவா. இந்த கடித பகுதி மூவா அவர்களால் எழுதப்பட்டது. தேசியம் காத்தல் செம்மல் என திருவி கல்யாண சுந்தரனால் பாராட்டப்பட்டவர் முத்துராமலிங்கர் ஆவார். காமராசரின் அரசியல் குரு யார்? அவருடைய அரசியல் குரு சத்தியமூர்த்தி என்பது சரி. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் எந்த நூல்? இதுல குறிஞ்சித்திட்டு என்பது அவர் எழுதாத நூலாகும். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் கெல்லட் என்பது சரியான விடை. ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைகொண்டு வாழ விடுவதே தர்மம் என கூறியவர் ராணி மங்கம்மாள் என்பது சரி. உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர். உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர். உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர். நெருக்கடி நேரும் போது உன்னலம், உயர்வு, மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டுக்கொடு.
இக்கூற்று யாருடைய கடித பகுதி? இதுவும் பார்த்தீங்கன்னா மூவா அவர்களால் எழுதப்பட்ட கடித பகுதி ஆகும். சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? மணிமேகலை என்பது சரி. அடுத்த ஒன்று, இது ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி திருவரங்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம், திருச்சிற்றம்பலம், சிதம்பரம், திருமறைக்காடு, வேதாரண்யம், அங்கையர்கண்ணி என்று போற்றப்படுபவர் மீனாட்சி. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பதிவில் இந்த ரிமைனிங் ஒரு 50 கேள்விகள் பார்க்கலாம். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.